இந்த டோக்கன் இதுதான் தருவீங்களா? மருந்து தர ஸ்லிப்பா இது? இதெல்லாம் அடுக்கிறது இல்லை, இடம் பட்டாமல் இல்லை, இதை அடுக்க முடியாதாண்ணா. எல்லா ரேக்கையும் எடுத்து அடுக்கிறது அதை பண்ணுறது இல்லை. அந்த வேலை பண்ணுறதுங்க அந்த எண்ணம் இதெல்லாம் உங்கள் வீடு என்ன விட்டுருவீங்களா? நீங்க இவ்வளோ துண்டு பேப்பரில் அவர் இது எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்காங்க? இல்லைங்க, அதுக்கு இல்லை ஸ்லிப் இல்லையாண்ணா. இது இந்த டோக்கன் இதுதான் தருவீங்களா? மருந்து தர ஸ்லிப்பா இது? எல்லாத்துக்குமே இது மாதிரி தான் ஸ்லிப். எவ்வளோ பேர் ஓபி டெய்லி எவ்வளோ வருவாங்க? 500 டெய்லி. நேற்று எவ்வளோ வருது? நேற்று மட்டும் எங்களுக்கு 480. வெளியில் இங்கே எதுவும் பிரச்சனை பார்த்தீங்களா? ஃபுல்லாக ரூம் கிடையாது. இருக்குது சார். பட் என்னென்னா ஓபி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே பேஷண்ட்டை பார்த்துட்டு அவங்கள அலைச்சல் குறைக்கிறதுக்காக இங்கே பார்த்துட்டு அது ஒரு மெடிக்கல் சார். இந்த மாதிரி வேறு எந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இல்லை, இது பேஷண்ட்டை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சார். இல்லை, அதுக்கு இங்கே எதனா ஒரு நீங்கள் ஷெட்டாவது எதனா போட்டுருக்கீங்களா? இருக்குது சார். ஷெட்டு ஆக்சுவலாக சைடில் இருக்குது சார். பட் அதை விட இது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். பேஷண்ட் அலைகள் கொடுக்கணும். அந்த ரூம் தாங்க. எசென்ஷியல் டாக்டர் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் அடுக்கிறது இல்லை, இடம் பட்டாமல் இல்லை, இதை அடுக்க முடியாதாண்ணா. எல்லா ரேக்கையும் எடுத்து அடுக்கிறது அதை பண்ணுறது இல்லை. அந்த வேலை பண்ணுறதுங்க அந்த எண்ணம் ஏன் இந்த டிஎம்ஓ அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஏமா இதுனா உங்கள் வீடு என்ன விட்டுருவீங்களா? அவ்வளோ லட்சக்கணக்கான ரூபாய் ட்ரக்ஸ் எடுத்து போயிட்டு அவ்வளோ ஓப்பனாக அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. ரூம் இங்கே எப்படி இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது, இது எதையுமே பார்க்கறது இல்லை. இல்லைன்னா இந்த கவுன்சிலிங் கண் பரிசோதனை பண்ணீங்களா? கவுன்சிலிங் அதுங்க கவுன்சிலிங்கும் பார்த்துக்கிறீங்க, இதுலேயே கண் பரிசோதனை பார்த்தீங்களா? ஒரு நாள் கவுன்சிலிங், மற்ற நாள் வீக்லி டியூஸ்டே வந்து கன்ஃபர்ஷன் சார். சாட்டர்டே வந்து சைக்காட்ரிஸ்ட். கவுன்சிலிங் நடக்குதுன்னு ஒரு போர்டு வைக்கிறது.